என்னோட பேர் ராஜு ஜோசப். நீங்க எங்களோட சேனலுக்கு தொடர்ந்து உதவி பண்ணிட்டு இருக்கீங்க, உங்களுக்கு மிக்க நன்றி. எங்களோட நிறுவனம் கடந்த 30 வருஷமா மக்கள் மத்தியில வேலை செஞ்சுட்டு இருக்கோம். முக்கியமா பாத்தீங்கன்னா குழந்தைங்க மத்தியில தரமான கல்வி, உடல் ஆரோக்கியம், அவங்க ஊட்டச்சத்துல நாங்க வேலை செஞ்சுட்டு இருக்கோம். 1500 குழந்தைங்களுக்கு உதவி பண்ணிட்டு இருக்கோம். உங்களோட நன்கொடைகளை நாங்க வரவேற்கிறோம். ஸ்கிரீன்ல இருக்க QR மூலமாகவும் எங்களுக்கு டொனேட் பண்ணலாம். டிஸ்கிரிப்ஷன்ல இருக்க டீட்டெயில் மூலமாகவும் நீங்க எங்களுக்கு உதவி பண்ணலாம். எஸ்பிடி சாரிட்டியின் வணக்கங்கள். இந்த இடத்துல முக்கியமா நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, ஒரு சின்ன கேம்பெயின் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆக்சுவலா நான் உங்களுக்கு தெரியும், நான் விஸ்டம் கிச்சன் ஒரு சேனல் வச்சிருக்கேன். அதே மாதிரி வில்லேஜ் டிக்ஷனரி அப்படிங்கிறது ஒரு சேனல் வச்சிருக்கேன். அது இல்லாம எஸ்பிடி சாரிட்டி, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா 5 டாங்கி பிசினஸ், இந்த மாதிரி சில பிசினஸ் நான் எடுத்து பண்ணிட்டு இருக்கேன். நான் பேசிக்கா லா முடிச்சிருக்கிறேன். இப்ப நிறைய பேர் வேலை இல்லாம இருப்பீங்க, ஏதாவது ஒரு பிசினஸ் ஆரம்பிக்கணும் அப்படின்னு யோசிப்பீங்க, ஏதாவது காலேஜ் ஆரம்பிக்க முடியுமான்னு யோசிப்பீங்க, ஏதாவது இன்ஸ்டியூட் பண்ண முடியுமான்னு யோசிப்பீங்க. என்ன மாதிரி ஒரு விஸ்டம் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அப்படின்னு ஆரம்பிக்கணும்னு நினைக்கலாம். இல்ல ஒரு ஃபேஷன் கோர்ஸ் ஏதாவது ஸ்டார்ட் பண்ணலாம்னு நினைக்கலாம். இதெல்லாம் எப்படி ஸ்டார்ட் பண்றது, வருமானம் இது எப்படி ஸ்டார்ட் பண்றது அப்படிங்கிறது, அது மட்டும் இல்லாம அரசாங்கத்திட்ட எப்படி வரி விலக்கு வாங்குறது, அடுத்தது எப்படி இதை ஸ்டார்ட் பண்றதுக்கு, இதை செய்யறதுக்கு நிதி எப்படி வாங்குறது, இது தொடர்ந்து எப்படி நம்ம வெற்றிகரமா கொண்டு போக முடியும். அப்படி இன்ஸ்டிடியூட் ஸ்டார்ட் பண்ணி நம்ம நிறைய ஸ்டூடெண்ட்ஸ, நிறைய மாணவிகளை நீங்க உள்ள சேர்த்துட்டீங்கன்னா எப்படி அவங்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுக்கிறது, இது எல்லாமே ஈஸி. முயற்சி திருவினையாக்கும், இதெல்லாம் பண்ண முடியும். நான் எப்படி பண்றேன்னா, நான் ஒரு ஆலோசகர், பிராக்டிகல் எல்லாமே பண்ணி செய்யக்கூடிய ஒரு ஆலோசகர். நான் யதார்த்தத்தை சொல்றேன், நீங்களும் இது மாதிரி பண்ணலாம். எப்படி பண்ணலாம் அப்படிங்கிற சம்பந்தமா என்னால ஆலோசனை தர முடியும். வரி விலக்கோட ஆரம்பிக்க முடியும். வரியை நம்ம கட்ட வேண்டாம். இப்ப ஜிஎஸ்டி கட்ட வேண்டாம், நம்மளுக்கு வருவாய்க்கு வரி கட்ட வேண்டாம். இதெல்லாம் செய்யாமலே நம்ம ஒரு நிறுவனத்தை நடத்தி, ஒரு இன்ஸ்டிடியூட் நடத்தி நிறைய பேருக்கு உதவி பண்ண முடியும். நம்மளுக்கும் அதுல ஒரு சேலரி எடுத்துக்கிட முடியும். நிறைய பேரை வேலைக்கு அமர்த்த முடியும். நிறைய பேரை உடனடியா வேலைக்கு அனுப்ப முடியும். அந்த மாதிரி நிறைய துறைகள் நம்மள்ட்ட இருக்கு. இது சம்பந்தமா ஒரு எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா, இதை எப்படி அஃபிலியேட் பண்றது, எப்படி அப்படின்னா என்ன பண்றது, ஒரு ட்ரஸ்ட் மூலமாகவோ, ஒரு சொசைட்டி, இந்தியன் சொசைட்டி ரிஜிஸ்ட்ரேஷன் ஆக்ட் மூலமாகவோ, தமிழ்நாடு சொசைட்டி ரிஜிஸ்ட்ரேஷன் ஆக்ட் மூலமாகவோ, செக்ஷன் 8 கம்பெனி, இந்த மாதிரி சில விஷயங்களை நம்ம ஸ்டார்ட் பண்ணி, இதான் ஒரு ஃபவுண்டேஷன். ஒரு வீடு கட்டணும்னா அது ஃபவுண்டேஷன் மாதிரி ஒரு இன்ஸ்டிடியூட் நடத்தணும், ஒரு பயிற்சி மையம் நடத்தணும்னா, இதெல்லாம் உங்களுக்கு ஒரு பேசிக்கா இருக்கக்கூடிய விஷயங்கள். இது சம்பந்தமான ஆலோசனைகள் என்னால தர முடியும். உங்களுக்கு அதை எப்படி ரெஜிஸ்டர் பண்ணி கொடுக்கிறது, அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் மட்டும் இல்லாம அதை எப்படி தொடர்ந்து அதை உயிரோட்டம் உள்ளமா வைக்கிறது, அது ரெஜிஸ்ட்ரேஷன் மட்டும் இல்ல, அது எப்படி ஈவன் அதுல எப்படி தொல்லிய சர்டிபிகேட் வாங்குறது, ADG சர்டிபிகேட் எப்படி வாங்குறது, ஒரு கார்பரேட் ரெஸ்பான்ஸ், சோஷியல் ரெஸ்பான்சிபிள், உங்க பக்கத்துல இருக்க கம்பெனிக்கு எப்படி ஒரு நிதி வாங்குறது, அரசாங்கத்திட்ட இருந்து எப்படி நிதி வாங்குறது, வெளிநாடுகள் இருந்து எப்படி நிதி வாங்குறது, அது எப்படி ப்ராப்பரா நிர்வாகம் பண்றது, சரியா நிர்வாகம் பண்ணி அரசாங்கத்துக்கு தேவையான எப்படி வருவாய் திட்டங்களையோ வந்ததையோ, இப்ப ஐடி ரிட்டர்ன்ஸ் சொல்லுவாங்க, அடுத்து ரிஜிஸ்டர் ஆஃப் கம்பெனிஸ் சொல்லுவாங்க, இதெல்லாம் எப்படி ரிஜிஸ்டர் பண்றது, எப்படி ரிட்டர்ன் ஃபைல் பண்றது, இன்கம் டாக்ஸ் ரிட்டர்ன் எப்படி பண்றது, ROC எப்படி பண்றது, எல்லாமே உங்களுக்கு நான் சொல்லிக் கொடுப்பேன். ஏன்னா ஆக்சுவலா இதுல எனக்கு 30 வருஷம் அனுபவம் இருக்கு. எத்தனை வருஷம்? 30 வருஷம் அனுபவம் இருக்கு. ஜெனுனா உங்களுக்கு சொல்லிக் கொடுப்பேன். நீங்க ஒரு என்டர்பிரனர் ஆகலாம், ஒரு பெரிய காலேஜோட ஓனர் ஆகலாம். நிறைய பேர் டாக்டர் ஆக முடியல அப்படின்னு நிறைய பேர் என்ன பண்றாங்க, சிலவங்க இறந்து போறாங்க, தற்கொலை பண்றாங்க. அப்படியெல்லாம் இறந்து போகணும்னு அவசியம் இல்லை. நீங்க அந்த மாதிரி இன்ஸ்டியூட் ஆரம்பிச்சு, ஒரு பெரிய ஹாஸ்பிட்டல் ஆரம்பிச்சு, ஒரு மெடிக்கல் காலேஜ் ஆரம்பிச்சு, ஒரு 1000 டாக்டர் நீங்க அப்பாயிண்ட் பண்ணி 1 லட்சம் ஸ்டூடெண்ட்ஸ் நீங்க படிக்க வைக்கலாம். அப்படி வச்சு பாருங்க, அந்த அளவுக்கு வாய்ப்புகள் இருக்கு. இது எல்லாமே நான் கைட் பண்ண முடியும். ஏன்னா இதுல அனுபவம் இருக்கு. இதுல எல்லாமே எனக்கு 100% அனுபவங்கள் இருக்கு. எத்தனை சதவீதம்? 100% இதுல எனக்கு அனுபவங்கள். இது சம்பந்தமா உங்களுக்கு ஐடியா வேணுமா? ட்ரஸ்ட் எப்படி ஸ்டார்ட் பண்றது, ஒரு அறக்கட்டளை எப்படி ஸ்டார்ட் பண்றது, ஒரு சொசைட்டி எப்படி ஸ்டார்ட் பண்றது, ஒரு சங்கம் எப்படி அமைக்கிறது, இது எல்லாமே நான் ப்ராஃபிட் சொல்லுவோம். நான் ப்ராஃபிட்னா வருவாய் அப்பாற்பட்டு சேவை அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு கம்பெனி ஆக்ட்ல செக்ஷன் 8 ஒரு கம்பெனி இருக்கு, அது நான் ப்ராஃபிட். அப்படி நீங்க பண்ண முடியும். அதுக்கான என்ன வாய்ப்புகள் இருக்கு? அது இல்லாம ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணதுக்கு அப்புறம் ஃபண்டிங், நிதி எங்க இருந்தெல்லாம் வாங்க முடியும், அரசாங்கத்திலிருந்து எப்படி வாங்க முடியும், அது இல்லாம வெளிநாடுகள்ல இருந்து எப்படி வாங்க முடியும், ஒரு கம்பெனில இருந்து எப்படி வாங்க முடியும், அது எல்லாமே என்னால உங்களுக்கு சொல்லி தர முடியும். அதுக்கான வழிகளை காட்ட முடியும். உண்மையான வழிகள் என்ன அப்படிங்கறத என்னால காட்ட. யாருக்காவது இந்த மாதிரி பண்ணணும் அப்படின்னு விருப்பம் இருந்தா, நான் ஒரு 1000 பேருக்கு வேலை கொடுக்கணும், 1 லட்சம் குழந்தைகளை படிக்க வைக்கணும், எல்லாம் திறமையுள்ள ஒரு இளைஞர்களாக மாற்றணும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களா?
அப்படிங்கும்போது அந்த மாதிரி உங்களுக்கு ஒரு ஆசைகள் இருந்தா என்னை காண்டாக்ட் பண்ணலாம். நீங்க வேலைக்கு போக விருப்பமா, ஒரு 1000 பேருக்கு வேலை கொடுக்க விருப்பம், 1000 பேருக்கு வேலை கொடுக்க விருப்பம் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கீழே என்னோட வாட்ஸ்அப் நம்பர் இருக்கு. என்னோட பேர் ராஜு ஜோசப். என்னோட நம்பர் இருக்கு, வாட்ஸ்அப் நம்பர் இருக்கு, என்னோட லிங்க்டின் இருக்கு. நான் என்னென்ன பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிறதுக்கான எல்லா விஷயங்களும் நீங்க ரெஃபர் பண்ணிக்கலாம். என்ன நீங்க காண்டாக்ட் பண்ணலாம், என்ன நீங்க தொடர்பு கொள்ளலாம். தொடர்பு பண்ணி இந்த விஷயங்களை நீங்க தெரிஞ்சுக்கலாம், கத்துக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட்ஸ் பண்ணுங்க, தம்ஸ் அப் பண்ணுங்க. மிக்க நன்றி.